நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக கூட்டணியில் இதுவரை புதிய தமிழகம், புரட்சி பாரதம், அகில இந்திய பார்வர்ட் பிளாக், SDPI உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் பாமக மற்றும் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து விரைவில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணியில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக தங்களது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. இதனிடையில் தேசிய உழவர் உழைப்பாளர் கழக நிறுவன தலைவர் ஜோதிகுமார் தனது கட்சியை கலைத்துவிட்டு அதிமுகவில் இணைந்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய உழவர் உழைப்பாளர் கழக நிறுவன தலைவர் ஜோதிகுமார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.